மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும் என்பதாக கூறிவிட்டான். எனவே மரணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமானது, யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த மரணத்திற்கு முன், மலக்குல் மௌத் என்னை சந்திப்பதற்கு முன், அந்த சந்திப்பிற்கு நான் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றேன்? மலக்குல் மௌத்தை நான் சந்திக்கிறதுக்கு முன்பாக, என்னுடைய உயிர் என்னுடைய உடலை விட்டு பிரிவதற்கு முன் என்னுடைய வாழ்க்கையை நான் எதை சேமிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறேன்? செல்வமா, புகழா, சொந்தங்களா, பேரா? இது எதுவும் பயன்படாது. இது எதுவும் நம்முடைய மரணத்திற்கு பின் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கைக்கு பயன் பெறாது. மாறாக அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை காட்டி தந்தார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் என்னுடைய மரணத்திற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு பயன்பெறக்கூடியதாக இருக்கும். ஒரு வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்விப்பட்டிருப்போம் அவருடைய வரலாறுகளை. அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே மிகவும் அழகாக சிலாகித்து கூறுகின்றான். வஹப்னா லி தாவூத சுலைமான் நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். நாம் தாவூதிற்கு சுலைமான் என்ற ஒரு மகனை கொடுத்தோம். மிக சாலிகான அருட்கொடையாக, மிகவும் ஒரு சாலியான அடியானாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே ஒரு சர்டிபிகேட்டை, ஒரு சான்றிதழை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்படிப்பட்ட நபியிடத்தில் அவருடைய மரண தருவாயில் மலக்குல் மௌத் வருகிறார். அந்த மலக்குல் மௌத்தை பார்த்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார், நீங்கள் யார்? அந்த மலக்குடைய பதில் என்னவாக இருந்தது? நான் மலக்குகளுக்கு பயப்பட மாட்டேன், எந்த ஒரு மனிதருக்கும் பயப்பட மாட்டேன், எந்த ஒரு அரசனுக்கும் பயப்பட மாட்டேன், கடுமையான உறுதியாக கட்டப்பட்ட எந்த ஒரு கோட்டையும் என்னை தடுக்காது என்பதாக கூறியவுடன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார், அப்படி என்றால் நீங்கள் மலக்குல் மௌத் தான். அப்படி என்றால் நீங்கள் மலக்குல் மௌத் தான். என்னுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆனால் நான் எதையும் தயார் செய்து வைக்கவில்லையே, என்னுடைய மரணத்திற்காக நான் எதையும் தயார் செய்து வைக்கவில்லை என்று புலம்புகிறார். சொல்லக்கூடியவர் யார்? எப்படிப்பட்ட மனிதனுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது? இறைவனால் சிலாகித்து கூறப்பட்ட ஒரு மனிதர், சாலிகான அடியார், அவருக்கு நாம் அருட்கொடையை கொடுத்தோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனிலே பதிவு செய்த ஒரு நபி சொல்கிறார். ஒரு நபி சொல்லக்கூடிய வாசகம் என்ன? நான் தயார் செய்து வைக்கவில்லையே. அந்த நபியை பார்த்து மலக்குல் மௌத் சொல்கிறான், யா தாவூத் ஐன ஃபுலானுக்க ஐன ஃபுலானுன் கரீபுக்க வ ஐன ஃபுலானுன் ஜாருக்க. உன்னுடைய அருகில் இருந்த சகோதரர்கள் எங்கே? உன்னோடு இருந்த உறவினர்கள் எங்கே என்று கேட்கிறார்கள். கால மாத்த. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பதிலளிக்கிறார், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள், அவர்கள் எல்லாம் மரணித்து விட்டார்கள். இப்பொழுது மலக்குல் மௌத் சொல்கிறார், அந்த மரணம் உனக்கு படிப்பினையாக இல்லையா? அவர்களுடைய மரணம் உனக்கு படிப்பினையாக இல்லையா என்பதாக கேட்டார்கள். அந்த உபதேசம், அந்த எச்சரிக்கை உங்களுக்கும் எனக்கும் தான். நம்மை சுற்றி அநேகமானவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரை நம்மோடு உறவாடிய சகோதரர் இன்றைய தினம் மரணம் என்ற செய்தி வந்தடைகிறது. நம்மோடு பல இடங்களுக்கு சுற்றி திரிந்தவர், நம்மோடு பல ஊர்களுக்கு பயணித்த நம்முடைய நெருங்கிய நண்பராக இருப்பார். அவருடைய மரண செய்தியும் நம்மை வந்தடைந்திருக்கிறது. ஆனால் அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குறிப்பாக நம்முடைய காலகட்டங்களில் தினமும் வாட்ஸ்அப்புகளை, மெசேஜ்களை தொடர்ந்து பார்த்தா ஏதாவது ஒரு பகுதியில் யாராவது ஒரு மனிதர் மரணித்த செய்தி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற போட்ட வாசகத்தோடு நம்மை வந்தடைகிறது. அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், மின் இக்தரபத்தி ஸாஅத்தி ஐ யுத்ஹர மௌத்துல் ஃபுஜ்ஜா. மறுமை நாளுடைய ஒரு அடையாளம் திடீர் மரணங்கள். திடீர் மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. திடீர் என்று நம்மை சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாம் மறந்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி மரண செய்தி நம்மை வந்தடைந்ததோ, எப்படி என்னுடைய சகோதரனுடைய மரண செய்தி என்னை வந்தடைந்ததோ, அதே போன்று நாளை என்னுடைய மரண செய்தியும், நாளை நானும் மரணித்து விட்டேன் என்ற செய்தியை என்னுடைய நண்பர்களுக்கு பதிவு செய்யப்படும், பகிரப்படும். அந்த நாள் வருவதற்கு முன்பாக, அந்த நிலையில் என்னுடைய உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்பாக, மரணத்திற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் எதை சேகரித்து வைத்திருக்கிறோம் என்பதை அனுதினமும் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே. மேலும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், யாருடைய நாவுகளில் தன்னுடைய மரண தருவாய் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வாசகம் வந்து விட்டதோ தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைந்து விடுவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். அப்படி என்றால் நம்முடைய நாவுகளில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வாசகம் வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கை மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். வெறுமனே பொடுபோக்கான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு சட்டத்திட்டங்களை மறந்து ஏவல் விளக்குகளை கடைபிடிக்காமல் ஹலால் ஹராமை பேணாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் என்னுடைய மரண தருவாயில் என்னுடைய நாவு லா இலாஹா இல்லல்லா என்ற அந்த வாசகத்தை உச்சரிக்காது. எவனுடைய வாழ்க்கையில், யாருடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணி அல்லாஹ்வின் தூதருடைய சட்ட திட்டங்களையும் இறைவனுடைய கட்டளைகளையும் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாரோ அவருடைய நாவு மட்டும்தான்
லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த வாசகத்தை உச்சரிக்கும். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நிச்சயமாக உங்களையும் என்னையும் மலக்குல் மௌத் சந்திப்பார். அந்த சந்திப்பு நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் நாம் பார்க்காத ஒரு உலகத்தை பார்க்க இருக்கிறோம். எனவே அந்த நேரம் நம்மை வந்தடைவதற்கு முன்பாக என்னுடைய வாழ்க்கையில் அந்த நாளுக்காக எதையெல்லாம் சேர்க்க முடியுமோ, எப்படிப்பட்ட சேமிப்பை எல்லாம் செய்து எந்தெந்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து நன்மை சம்பாதிக்க முடியுமோ அனைத்து முயற்சிகளையும் செய்து நன்மைகளை அதிக அளவில் சேர்த்து மரணத்திற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு மறுமையில் நல்ல முறையில் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல அடியானாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்ற இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்தவனாக நிறைவு செய்கிறேன். ஹாதா மைந்து உல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.